ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மார்ஜினா குக்ஸ் சேனல். இன்னைக்கு டேஸ்டியான ஒரு இடியப்ப ரெசிபி தாங்க பார்க்க போறீங்க. இடியப்பம் நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது மட்டும் இல்ல, டாக்டர்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஆப்ரேஷன் முடிஞ்ச உடனே இட்லி கொடுங்க இல்லாட்டி இடியப்ப கொடுங்கன்னு. எதுக்காகனா நம்ம சாப்பிட்ட உடனே டைஜஷன் ஆகிறதுக்கு. சின்ன குட்டி குழந்தைங்க பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள குழந்தைங்கள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் இடியப்பம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு சீக்கிரம் டைஜஷன் ஆயிரும். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க. ஆனா நம்ம செய்யறதுல இப்போ ரொம்ப கை வலிக்கும் அப்படி சொல்லிட்டு செய்யறதையே மறந்துட்டு போயிட்டு இருக்கோம். எப்படி ஈஸியா செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு மெயினானது என்னதுன்னா, நம்ம தண்ணி கொதிக்க வைக்கிறது தாங்க டெக்னிக்கே இருக்கு. தண்ணி எவ்வளவு நல்லா கொதிக்குதோ அவ்வளோக்குள்ள ஈஸியாவும் இடியப்பம் செஞ்சிடலாம். இது கொதிக்கிற தண்ணியை பார்த்து ஊற்றணும், அவ்வளோதாங்க. இதுக்கு இன்னைக்கு 3 டம்ளர் இடியப்ப மாவு எடுத்துக்கிட்டேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ மாவு. அதோட இதுக்கு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பையும் சேர்த்துட்டு இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கலந்துக்கணும். இது மாதிரி பார்த்து கலந்துக்கோங்க, கையை விட்டுறாதீங்க. உடன் ஸ்பேச்சுலா ஏதாவது இருந்துச்சுன்னா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பத்திரமா தாங்க செய்யணும். சின்ன வயசுல எல்லாம் அம்மாங்கெல்லாம் மாவு அரிசியெல்லாம் கழுவிட்டு அதை ஊற போட்டுட்டு அப்புறம் வெயில்ல மேல போய் காய வச்சுட்டு அதோட மில்லுக்கு போயிட்டு பின்னாடி வறுப்பாங்க, அதெல்லாம் செய்வாங்க. இப்ப நம்மளுக்கு அவ்வளோலாம் இதுக்கு டைம் இல்லைன்னா ஸ்டோர் பாட் மாவு இடியப்ப மாவுனே விற்குது இல்லையா, அது மாதிரியே செஞ்சுக்கலாம். இது மாதிரி என்னைக்காவது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுங்க. இதுக்கு நம்ம நான்வெஜ் கிரேவியா இருந்தாலும் சரி, அதே மாதிரி தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இப்போ இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுல தாங்க நம்ம மாவு பிணைய முடியும். ஸோ தட் அதனால பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி சட்டுன்னு ஊற்றிட வேணாம். இப்போ லைட்டாக சுடுது, அது கை பொறுக்கல. அதோட இப்போ கொஞ்சம் நேரம் அப்படியே 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆற விட்ட பின்னாடி அப்படியே அழகா பிசைஞ்சிக்கலாம். கையை நல்லா தண்ணி தண்ணி வச்சுக்கோங்க. அழிச்சிட்டு பிணைய ஆரம்பிச்சிடுங்க. நல்லா மாவு நல்லா சாஃப்டா பிணையணுங்க. அப்படியே வெண்ணெய் மாதிரி பால் மாதிரி அப்படியே வரணும், அது மாதிரி பிணையணும். மாவு தண்ணி கொதிக்கிற வைக்கிற தண்ணிலையும் மாவு பிணையலையும் தாங்க இடியப்பம் நல்லா வர்றதே மெயினானது. இப்போ இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ மாவு ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் தாராளமா சாப்பிடலாம். நீங்க உங்க அளவுக்கு ஏத்தாப்புல பார்த்து போட்டுக்கோங்க. அதோட பார்த்தீங்கன்னா நான் மாவு பிணைஞ்ச முன்னாடி கூட கையில மாவு ஒட்டவே இல்லை, அது மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சுக்கிறணும். அதோட இன்னைக்கு இந்த உடன் உள்ளதுல கட்டை இருக்கு இல்லையா, இடியப்ப கட்டை, அதை வச்சு நான் இது பண்ணிக்கிட்டேன். அதோட உள்ளக்க கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதோட கொலக்கட்டை அளவுக்கு செஞ்சுட்டு உள்ளக்க மாவு போட்டுட்டு அப்படியே புளிய வேண்டியதாங்க. இப்போ நிறைய பேருக்கு இது மாதிரி உடன் இது இல்லைன்னா இப்போ இந்த ரோல் பண்ற மாதிரிலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வருது இல்லையா, அது மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அது கூட ஈஸியா இருக்கும். அப்படியே கட் பண்ணி அப்படியே சிசர் மாதிரி கையிலேயே அப்படியே கட் பண்ணி விட்டுக்க வேண்டியதாங்க ஃபிங்கர்ஸ்ல. ரொம்ப சீக்கிரமாவே ஆயிரும். டேஸ்ட் அண்ட் ஹெல்தியான இடியப்ப ரெசிபி ரெடி ஆயிருங்க. இது மொத்தம் இந்த தட்டுல 3 தட்டுல மொத்தம் 19 இடியப்பம் வந்துச்சு எங்களுக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாங்க. இப்ப கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுன்னா மேல இன்னொரு சுத்திக்கலாம். அதோட இப்ப இடியப்பம் எல்லாம் புளிஞ்சு வச்சாச்சு. இப்ப இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். இப்ப இடியப்பத்தை பிளேஸ் பண்ணிடலாம். ஒரு தட்டா 3 தட்டுலயும் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்ப கரெக்டா எனக்கு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. 10 மினிட்ஸ் சூப்பரா நல்லா இடியப்பம் குக் ஆயிருங்க. பாத்தீங்களா, நல்லா சுட சுட அப்படியே நூல் மாதிரி உதிரியா வரும். கண்டிப்பா இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க, ஈஸியா வந்துடும். அப்படியே அழகா பாத்தீங்களா நூல் மாதிரி வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான இடியப்ப ரெசிபி ரெடி ஆயிருங்க. இது 1 by 1 நம்ம எடுத்துக்கலாம் பிளேட்ல எல்லாம் ஃபுல்லா. நாங்க சஹருக்கு காலையில செஞ்ச இந்த இடியப்பத்தை காலை சஹருக்கு நாங்க செஞ்சு ஒரு 4 மணிக்கு செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.